ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சு போல் உப்பலான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் 1 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதோடவே 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ உளுந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதையும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசியை இதையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்திருக்கேன். எப்பவும் போல் உளுந்தை தேவையான பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடிக்கும் ஜவ்வரிசியை தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே அரிசியும் சேர்த்துட்டு எப்பவும் போல் இட்லிக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைகளால் கலந்து விட்ட பிறகு ஒரு 12 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் இதை நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. காலையில் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கும். இதை பழைய நிலைமைக்கு கலந்து விட்டுக்கோங்க. எப்பவும் போல் இட்லி ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான பஞ்சு மாதிரி உப்பலான இட்லி ரெடி. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.